Hi students, now we are going to discuss photosynthetic pigments. So in our previous videos what is the photosynthesis and then where does photosynthesis occur அப்படின்றத பார்த்துருந்தோம். So photosynthesis அப்படின்னா carbon dioxide combined with water with the help of sunlight and chlorophyll molecules to form carbohydrate and byproduct oxygen. So oxygen release ஆகுது. ஸோ இப்போ இதான் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த இடத்துலலாம் நடக்குது, வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் அப்படின்றது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் சஜஸ் லீவ்ஸ், ஸ்டெம் அண்டு ஃப்ளோரல் பட்ஸு. ஸோ இப்போ அது எந்தெந்த க்ரீன் பார்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ இப்போ அதில் மேக்ஸிமம் எதில் இருக்கும் அப்படின்னா லீஃபு, அதுக்கடுத்தது ஸ்டெம்மு, அதுக்கடுத்தது ஃப்ளோரல் பட்ஸ், க்ரீன் கலர் கேலக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ அது மாதிரி இந்த பிக்மெண்ட்ஸ் எங்கே இன்வால்வ் ஆகுது, எங்கே இருக்குது, அதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், த பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் கால்டு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். என்னென்ன பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன நிறமி, அந்த பிக்மெண்ட்ஸ்னால் என்னது நிறமி. ஸோ இப்போ அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே என்னது ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸு. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து எப்படி நடக்குது, அது எந்த பிளேஸில் இருக்குது. த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப் டூ கிளாஸஸ், நேம்லி த ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்டு அசசரி பிக்மெண்ட்ஸ். ஸோ அந்த பிக்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, அப்போ க்ரீன் பார்ட்டில் தான் நடக்கும். அப்போ அந்த க்ரீன் பார்ட் இருக்குது அப்படின்னா அது பிக்மெண்ட்ஸ், ஓகேவா, அது ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். எந்த க்ரீன் பார்ட் இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் சொல்கிறோம். அப்போ அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டூ கிளாஸஸ் பண்ணுறாங்க, டூ கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஒன் ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் அசசரி பிக்மெண்ட்ஸ். அது என்னதுன்னா ப்ரைமரி அப்படின்னா முதன்மை நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க. அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா துணை நிறமி, ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரைமரி பிக்மெண்ட்ஸு, செகண்ட் ஒன்று அசசரி பிக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ என்ன, குளோரோஃபில் இஸ் த ப்ரைமரி பிக்மெண்ட். ஸோ அப்போ அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, குளோரோஃபில் சப்ஸ்டன்ஸ் இருந்தாவே என்னது அது க்ரீன் கலர் பிக்மெண்ட்டு. ஸோ அப்போ அந்த குளோரோஃபில் இஸ் த ப்ரைமரி பிக்மெண்ட் that trap the solar energy and converted into electrical and chemical energy. ஸோ அப்போ என்னது, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னாவே என்ன, ஸோ வந்து ட்ராப் த சோலார் எனர்ஜி, லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. அப்போ லைட் எனர்ஜினா என்னது, கார்பன் டை ஆக்சைடு வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர், இது கம்பைன்டு வித் குளோரோஃபில்லோ, அதுக்கடுத்து என்னது சன்லைட். அப்போ அந்த சன்லைட் எனர்ஜியை வந்து கார்போஹைட்ரேட்டாக மேக் பண்ணுறதா என்னது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ட்ராப் த எனர்ஜி, சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அந்த பிக்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணும், அது ஹர்வெஸ்ட் பண்ணும். அந்த எனர்ஜி ஹர்வெஸ்ட் பண்ணி அதை என்ன மாற்றும் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறதா கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் அண்டு கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. திஸ் இட் இஸ் கால்ட் அ ரியாக்ஷன் சென்டர். அப்போ என்ன இடத்துல அந்த சோலாரில் அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் என்னது ரியாக்ஷன் சென்டர். ஸோ அப்போ அந்த அதர் பிக்மெண்ட்ஸ், இப்போ அது எந்த அந்த குளோரோஃபில் ஏ, ஓகேவா. ஸோ அப்போ அந்த நம்ம சொன்னோம்ல ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் அசசரி பிக்மெண்ட்ஸ். முதன்மை நிறமி அப்படின்னா குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏ வந்து ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன்று என்னது குளோரோஃபில் பி, ஓகேவா. குளோரோஃபில் பி அண்டு கேரோட்டினாய்ட்ஸ் ஆர் கால்டு அசசரி பிக்மெண்ட்ஸ். குளோரோஃபில் ஏ வந்து ப்ரைமரி, அசசரி பிக்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா குளோரோஃபில் பியும் அண்டு கேரோட்டினாய்ட்ஸ் தான் என்னது அசசரி பிக்மெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ அந்த குளோரோஃபில் ஏ தான் என்ன பண்ணுது, சோலார் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது, ஓகேவா. கன்வெர்ட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்டு கெமிக்கல் எனர்ஜி. அதுதான் வந்து ரியாக்ஷன் சென்டராக இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த குளோரோஃபில் பி என்ன பண்ணுது அப்படின்னா சஜஸ்ட் குளோரோஃபில் பி அண்ட் கேரோட்டினாய்ட்ஸ் ஆர் கால்டு அசசரி பிக்மெண்ட்ஸ் as they pass on the absorbed energy to chlorophyll A molecules, ஓகேவா. இப்போ என்னது அப்படின்னா இப்போ அந்த அசசரி பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுதுன்னா ட்ராப் பண்ணுது, சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுது, அப்சர்வ் பண்ணி அது வந்து ரியாக்ஷன் சென்டராக இருக்கிறது கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுற அந்த லைட் எனர்ஜியை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரைமரி பிக்மெண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி விடுது, குளோரோஃபில் ஏவுக்கு வந்து மாலிகுலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது. அப்போ குளோரோஃபில் ஏ தான் என்னது ரியாக்ஷன் சென்டர் அண்ட் அசசரி பிக்மெண்ட்ஸ் ஹார்வெஸ்டிங் சென்டர் டுகெதர் ஆர் கால்டு ஃபோட்டோசிஸ்டம். இந்த ஃபோட்டோசிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோசிஸ்டம் அப்படின்னா ரெண்டு பிக்மெண்ட்ஸ் தான், எது அப்படின்னா ப்ரைமரி அண்டு அசசரி பிக்மெண்ட்ஸு. அப்போ அந்த ப்ரைமரி பிக்மெண்ட்ஸாக என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணுது, சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுது. ஸோ அப்போ அது அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது
சோலார் எனர்ஜி அதை வந்து ட்ராப் பண்ணி அதை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. பட் வந்து குளோரோஃபில் ஏ மாலிகுலுக்கு தான் என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ அந்த குளோரோஃபில் ஏ மாலிகுல் வந்து ரியாக்ஷன் சென்டரு, அசரி பிக்மெண்ட்ஸ் என்னது ஹார்வெஸ்டிங் சென்டர். அப்போ ஹார்வெஸ்ட்னா அது ட்ராப் பண்ணுது, பட் ஆனால் அதோடைய ரியாக்ஷன் கொடுத்து அதை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம மாற்றி விடுது. அப்போ ரெண்டுமே நடக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஃபோட்டோ சிஸ்டம். இப்போ ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா, என்ன நடக்குது இப்போ வந்து the entire process of photosynthesis takes place inside the chloroplast. இப்போ வந்து நம்ம குளோரோ லியூக்கோ பார்த்துருப்போம். அப்போ அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே தான் என்னது க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே தான் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அப்போ இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே என்னது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தான் இருக்குது. ஸோ the structure of photosynthesis, ஓகேவா, structure of chloroplast is such that the light dependent light reaction and a light independent dark reaction takes place at a different site in the organelle. இப்போ இந்த குளோரோபிளாஸ்டில் தான் அது நடக்குது. அப்போ அதில் என்னென்னா லைட் டிபெண்ட் பண்ணி ஒன்று இருக்குது, இன்னொன்று என்னது லைட் இன்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ லைட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது லைட் கண்டிப்பாக நீடட். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு பேர் என்னது லைட் ரியாக்ஷன். ஓகேவா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது லைட் ரியாக்ஷன். இன்னொன்று என்னது அப்படின்னா டார்க் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ அந்த லைட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது டார்க் ரியாக்ஷன். இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் ரெண்டு பிளேஸில் நடக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட் ஆர்கனலில் தான் இந்த ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது. ஒன்று லைட் ரியாக்ஷன் அண்ட் அனதர் ஒன் டார்க் ரியாக்ஷன். ஸோ அப்போ அந்த லைட் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா என்ன? ஸோ லைட் டிபெண்டன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் ஹில்ஸ் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன். ஓகேவா, ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது அந்த ராபின் ஹில் அப்படின்ற சயின்டிஸ்ட் அதை டிஸ்கவர் பண்ணதால் ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆர் லைட் ரியாக்ஷன், ஏன்னா லைட் தேவை, கண்டிப்பாக வந்து சன்லைட் தேவை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ லைட் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ திஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை ராபின் ஹில் 1939. ஸோ ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணது லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனை யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னா ராபின் ஹில். ஓகேவா, ராபின் ஹில் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி இன் தைலகாய்டு மெம்பரேன்ஸ் கிரானா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். நம்ம முன்னாடியே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு லோயர் கிளாஸ் அப்படின்னா குளோரோஃபில் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது வந்து க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் நான் பார்த்துருப்போம் பர்டிகுலராக குளோரோபிளாஸ்ட்டு, இந்த பிளாஸ்டிட்ஸில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்டில் என்னது ஸ்ட்ரோமா. அப்போ அது ஸ்ட்ரோமாக்குள்ளே தான் என்ன இருக்குது கிரானா. அப்போ அந்த தைலகாய்டு மெம்பரேன் தான் என்ன பண்ணுது ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ப்ரெசன்ட் த லைட் எனர்ஜி அப்படின்னா தைலகாய்டு மெம்பரேன் அந்த கிரானாவில் தான், அந்த குளோரோபிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரானாவில் தான் இந்த லைட் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அந்த photosynthetic pigment absorb the light energy and convert into chemical energy ATP and NADPH2. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் சொன்னோம்ல, ப்ரைமரி பிக்மெண்ட் அசரி பிக்மெண்ட்ஸ், அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது, லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி. ஏன்னா இது வந்து லைட் ரியாக்ஷன், அப்போ கண்டிப்பாக வந்து லைட் தேவை. அப்போ லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. அப்போ கெமிக்கல் எனர்ஜி என்னது அப்படின்னா ATP அண்டு NADPH2. ஓகேவா, ஸோ இப்போ ATP அப்படின்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா, NADPH2 அப்படின்னா நிக்கோட்டினமைன் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இதுதான் என்னது, இப்போ இதுதான் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ATP தான் என்னது எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜியை வந்து எப்படி கிடைக்கும்? இப்போ நார்மலாக வந்து ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம், அப்போ சாப்பிட்ட உடனே டேரெக்டாக வந்து எனர்ஜி கொடுக்குமா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அதுக்கடுத்து அசிமுலேஷன், அதுக்கடுத்து என்னது அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா ஃபுட்டு ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டார்ச்சில் வந்து என்ன பண்ணணும், ஆக்சிஜன் உள்ளே இன்வால்வ் ஆகி பிரேக் டவுன் ஆகணும். அப்போ அந்த ஸ்டார்ச் அந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி தான் அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா இதெல்லாம் லைட் ரியாக்ஷனில் என்ன ஃபார்ம் ஆகுது, ATP அண்டு NADPH2. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் கெமிக்கல் எனர்ஜி. This product of light reaction move out from the thylakoid to the stroma of the chloroplast. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இப்போ இந்த ATP NADPH எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, லைட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகுது, அது மூவ் அவுட் ஃப்ரம் த தைலகாய்டு டு த ஸ்ட்ரோமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஓவரால் இருக்கிறது என்னது தைலகாய்டு. ஓகேவா, தைலகாய்டு தான் என்ன சொல்கிறோம் கிரானா. அந்த கிரானாவிலேருந்து திரும்பி எங்கே மூவ் ஆகுது, ஸ்ட்ரோமானா அந்த இன்சைடு தான் மெம்பரேன். ஓகேவா, அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிறது என்ன பார்த்துருப்போம், நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதுதான் என்னது ஸ்ட்ரோமா சொல்கிறோம். ஓகேவா, தைலகாய்டு டு த ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ அதில் இந்த இம்பார்ட்டன்ட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ATP அப்படின்னா என்னது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ADP அப்படின்னா அடினோசின் டைபாஸ்பேட், இது 3 இது 2. அதுக்கடுத்து NAD நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு.
NADP நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட், அதுக்கு H2 அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ அப்போ இந்த இதுதான் என்னதுன்னா அந்த சைக்கிள்லாம் நம்ம வந்து ரியாக்ஷன் சென்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஹையர் கிளாஸஸில் பார்க்கும்போது ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் எப்படி பிரேக் டவுன் ஆகி எப்படி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஹையர் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பட் என்னென்ன அப்படின்னா எனர்ஜி ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ லைட் எனர்ஜி இருந்துன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுது, ATP NADP கட்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் லைட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது கொடுத்துருவாங்க பாருங்க, a cell cannot get energy in the directly from glucose. இப்போ என்னென்னா ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. பட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக எடுத்துக்க முடியாது. அப்போ குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, குளுக்கோஸ்லேருந்து டேரெக்டாக எடுக்க முடியாது. அந்த இன் ரெஸ்பிரேஷன் த எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த குளுக்கோஸ் யூஸ் டு மேக் ATP. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, அந்த கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகினது என்ன பண்ணுன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த குளுக்கோஸை உடச்சி அதுலேருந்து என்ன பண்ணும், ATPயை ஃபார்ம் பண்ணும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ATP இஸ் எனர்ஜி சோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் வந்து அந்த பிளான்ட்டுக்கு எனர்ஜி கொடுக்குறது. அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண உடனே எனர்ஜி கொடுக்க போகிறது கிடையாது. அந்த ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது என்னது, கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே இன்வால்வ் ஆகும். அப்போ ஆக்சிஜன் என்ன ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. அது இன்வால்வ் ஆகி கார்போஹைட்ரேட்டை உடச்சி தான் என்ன பண்ணுது, அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது, ATPயை எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம 2 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஒன்று லைட் ரியாக்ஷன் அண்ட் another ஒன் டார்க் ரியாக்ஷன். அப்போ லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், அதர்வைஸ் கால்டு பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆர் டார்க் ரியாக்ஷன். The second step, dark reaction or biosynthetic pathway carried out the stroma. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதில் நடக்குது, தைலக்காய்டில். லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா தைலக்காய்டு கிரானாவில் நடந்து அது எங்கே மாற்றுது, ஸ்ட்ரோமாவுக்கு மாற்றி விடுது. பட் இது எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரோமாவில் தான் நடக்குது. ஏன்னா ஸ்ட்ரோமாவுக்கு மாற்றி விட்டுது, லைட் ரியாக்ஷன் மாற்றி விட்டுது. டியூரிங் திஸ் ரியாக்ஷன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் இன்டு கார்போஹைட்ரேட். இது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன மாற்றுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணக்கூடியது. கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் டு இன்டு கார்போஹைட்ரேட் வித் ஹெல்ப் ஆஃப் லைட் ஜென்ரேட்டட் ATP அண்டு NADPH2. ஸோ இது எங்கே நடக்குது, ஸ்ட்ரோமாவில் நடக்குது. அப்போ ஸ்ட்ரோமாவில் நடக்கும்போது என்ன பண்ணும், கிரானா. அப்போ அந்த கிரானாவில் ஃபார்ம் ஆகக்கூடிய லைட் ரியாக்ஷனில் ஃபார்ம் பண்ணது என்னது, ATP அண்டு NADPH. அப்போ அந்த ATP NADPHனுடைய ஹெல்ப்பால் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணுது. Carbon dioxide reduced into carbohydrate with the help of light generated ATP and NADPH2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னது, டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் Calvin cycle and it's carried out the absence of light. இந்த Calvin cycle சொல்லுவோம். இப்போ அதுக்கு என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், அதில் லைட் இருக்குது, இதில் லைட் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டு. அதர்வைஸ் கால்ட் அஸ் Calvin cycle. அந்த Calvinன்றவர் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். இந்த Calvin cycle inputs carbon dioxide from the atmosphere and the ATP and NADPH produced from light reaction. இப்போ கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்குது, அதுலேருந்து ATP NADPH லைட் ரியாக்ஷனில் ஃபார்ம் பண்ணி அது மூலிமா என்ன பண்ணுது, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இதுதான் வந்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன மாறுது அப்படி லைட் ரியாக்ஷன் அப்படின்னும் போது லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. அதுவும் இது ATP அண்ட் NADPH2. ஓகேவா? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜி என்னது அப்படின்னா ATP அண்டு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அண்டு நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஹைட்ரஜனாக மாற்றுது. ஸோ இப்போ இதுதான் வந்து லைட் ரியாக்ஷன். இது எங்கே நடக்குதுன்னா கிரானாவில் நடக்குது. தைலகாய்டு மெம்பரேன் எங்கே இருக்குது, கிரானா. அப்போ தைலகாய்டு மெம்பரேன் தான் கிரானா சொல்லுவோம். அந்த கிரானா நடந்து அதுக்கப்புறம் அந்த இது எங்கே போனதுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஸ்ட்ரோமாவுக்கு போயிடுது. ஓகேவா? அப்போ அது ஸ்ட்ரோமாவில் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஸ்ட்ரோமாவில் டார்க் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஸோ அப்போ அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் டு கார்போஹைட்ரேட் வித் ஹெல்ப் ஆஃப் லைட் ஜென்ரேட்டட் பை ATP அண்டு NADPH2. இதுதான் கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னா இப்போ ஓவரால் வியூ ஹில்ஸ் அண்டு கால்வின் சைக்கிள். இது என்னது அப்படின்னா ஸோ வந்து டார்க் ரியாக்ஷன் ஆஸ் வெல் அஸ் லைட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். இது என்ன கால்வின் சைக்கிள் அப்படின்னா லைட்டு இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுனா வாட்டர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடியது. இந்த பக்கத்துலேருந்து சன்லைட் வருதா, இந்த பக்கத்துலேருந்து சன்லைட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சன்லைட்டு அதுக்கடுத்து என்னது அப்படின்னா ATP NADPH2 NADP ADP இது எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கிட்டு கால்வின் சைக்கிள் குளுக்கோஸாக மாறுது. இது வந்து லைட் ரியாக்ஷன். இந்த சைடில் நடக்கிறது லைட் ரியாக்ஷன், இந்த சைடில் நடக்கிறது டார்க் ரியாக்ஷன். இப்போ இது ரெண்டுமே ஓவரால் வியூ தான் அது அந்த சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டு மெல்வின் கால்வின்
an American biochemist, discovered chemical pathway for photosynthesis. The cycle named as Calvin cycle is awarded with the Nobel Prize in the year of 1961 is the discover. ஸோ இப்போ இந்த கேல்வின் சைக்கிள் கண்டுபிடிச்சதால இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அவர் பேர் என்னது அப்படின்னா மெல்வின் கேல்வின். அதனால தான் அது கேல்வின் சைக்கிள் சொல்கிறாங்க. அப்போ கேல்வின் சைக்கிள் அப்படின்றது டார்க் ரியாக்ஷன் மூலமா அது வந்து ஃபார்ம் ஆகுனது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து லைட் ரியாக்ஷன் அண்டு டார்க் ரியாக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னென்னா மெயினாக நாளைக்கு என்ன டெஸ்ட், நான் இன்றைக்கே டெஸ்ட் எழுதி காட்டுறீங்க என்னது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதுதான் பேசிக். பிளான்ட் ஃபிசியாலஜியில் பேசிக் எது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு தான் என்ன பண்ணுறீங்க, என்வலப், ஸ்ட்ரோமா, தைலகாய்ட்ஸ், கிரானா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் 12.9.1லேருந்து இந்த 12.9.2 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வரைக்கும் டெஸ்ட் எழுதி இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.